வந்து ஒரு சாத்தியாங்கிறவர் வந்து தலைமைச் செலவு குடியிருப்பில் செக்ரட்டரி ஸ்டாஃப் அந்த லேவிட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு ஆவின் பால் பூத்து ஃபஸ்ட்டு வச்சார். ரெண்டாவது வந்து ஒரு ஒரு டீ தூள்னு சொல்லி ஒரு கண்டினியூர் வண்டி வச்சார். அந்த கண்டினியூர் வண்டி வச்ச உடனே ஏன்ப்பா அங்கே எல்லாம் வச்சு இல்லாத புல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கிற, தலைமைச் செலவு குடியிருப்பில் வந்து டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட புகார் விடுறாங்கன்னு சொன்னேன். அது அத்தை மீறி யார் வந்தாலும் சரி, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அது இதுன்னா பொய்யான குற்ற வழக்கு சொல்கிறாரு. நான் சரின்னு சொல்லி நான் இங்கே சேலையூர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு அவங்க வந்து நிப்பாட்டிட்டு போனாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, கண்டினியூருக்கு பின்பறம் போரு போட்டார். போரு போடையில் மாநகராட்சி ஜோன் 5 சேர்மன் இந்திரனுங்கிறவரை நான் பல முறை கூப்பிட்டேன். அவர் உடனேமும் மண்டலத்திலேருந்து அதிகாரிங்களை பிடிஓவையும் அவர் கூட இன்னும் ஒரு பையனும் வந்தாப்புல வந்து 12:30 மணிக்கு நீ அத்துமீறி அதில் எல்லாம் எதுவும் பண்ணாதையா, வந்து சேர்மன்கிட்ட என்னென்னு பார்த்துட்டு அவர் கையெழுத்து இருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு பண்ணால், சரி சார் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். திருப்பி 1:30-2 மணிக்கு மேலே லாயருங்களை வர சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நீ எல்லாம் பில்டிங் எல்லாம் ஒய்யி எல்லாம் வேலி போடு அப்படின்னு சொல்லி சில தகாத வார்த்தையில் பேசினார். ஏன்பா பேசுகிறேன்னா, அப்போனா உனக்கு 5 லட்ச ரூபா கட்டிங் தரணுமா அது இதுன்னு அவராக பேசிட்டு என்னை வந்து தகாத வார்த்தையை பேசினோன்னா, திருப்பி நான் அவர் பக்கத்தில் போனோன்னே என் கையை பிடிச்சி கடித்தான். கையை பிடிச்சி கடித்தோம்னா அந்த சுந்தர் சாருங்கிறவர் லேவுட்டு போட்டவர் செக்ரட்டரிக்கு சொந்தமானவர் வந்து பட்டா எல்லாம் காமிச்சாப்புல. இதெல்லாம் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காத, நீ சேலையூர் காவல் நிலையத்தில் காமி, நான் அவங்க வந்து பார்வையிட்டுக்கிறோம், வேலை நடக்கும்னு சொல்லி சாத்தையா கூட இருந்த சில நபர்கள் 5-6 பேர் இருந்தாங்க. என் பகுதியில் இருந்தவங்களும் என்னை பிடிக்கலை. அவர் எதையோ வச்சு என்னை கையில் குத்தி கிராச் 2-3 இடத்துல ஆகி கை வெளி தாங்க முடியாமல் காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் டிஜி ஹாஸ்பிட்டலில் போய் கை கிராச் ஆகிடுச்சி, ஆப்ரேஷன் பண்ணுமான்னு கேட்டாங்க. நான் அதோட நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்மிட்டெல்லாம் வேண்டாம் சார், நான் கையை போய் பார்க்கணுன்ட்டு நான் சேலையூர் காவல் நிலையத்தில் வந்து திருப்பி மனு கொடுத்துட்டு நிற்கிறேன், புகார் கொடுத்துட்டு நிற்கிறேன். சம்மந்தப்பட்டவர் வந்து சாத்தையாவுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. அவர் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கோல்மால் வேலை, அந்த ஆவின் பால் புட்டை விற்கிறது, திருப்பி யாராவது பிரச்சனை வந்தால் அந்த பணத்தை கவர்மெண்ட் இப்போ ஆவின் பால் புத்தே விற்கிறது, ஊருக்கு ஓடிடுவார். திருப்பி வந்தோம்னா காசை கொடுத்துட்டு அதை மூட்டுவார். இதே தான் வேலை. இந்த கண்டினியூர் வண்டியை வந்து 25 லட்சத்துக்கு ஒரு மீன்காரனுக்கு விற்றது. அவர் வந்து என்கிட்ட